கனகசபை மீது பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி தரக்கோரிய வழக்கில் விதிமீறல் இருந்தால் நடவடிக்கை எடுக்க ஆணை பிறப்பிக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், இந்த வழக்கின் விவரம் என்ன? சிதம்பரம் நடராஜர் கோயில்ல நாளை முதல் 3 நாட்கள் ஆணி திருமஞ்சன விழா என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் போது அந்த பக்தர்கள் அந்த கனக சபை மீது நின்று சுவாமி தரிசனம் செய்ய அந்த தீட்சிதர்கள் அனுமதி மறுப்பதாகவும், எனவே அனுமதிக்கு உத்தரவிட கோரிதான் தெய்வீக பக்தர்கள் பேரவையினுடைய மாநில துணைத் தலைவர் ஆர் சம்பந்தமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தான் பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்து அறநிலைத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சிறப்பு வழக்கறிஞர் அருணாராஜன் ஆஜராகி கனக சபை மீது நின்று சுவாமி தரிசனம் செய்ய அனுமதித்த அந்த அரசாணை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குல எந்த ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார். இதையடுத்து கனக சபையில நின்று தரிசனம் செய்ய அனுமதிக்கும் அரசாணைக்கு எந்த தடை விதிக்கப்படாத நிலையில அதுல ஏதாவது விதிமீறல் இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சட்டத்தை கையில் எடுப்பவர்களுக்கு எதிராக அறநிலைத்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என தெரிவித்த நீதிபதிகள் இது சம்பந்தமாக அதிகாரிகளுக்கு விண்ணப்பம் அளிக்க மனுதாரருக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்த வாரம் வழக்கை ஒத்திவைத்த நீதிபதிகள் இந்த வழக்கை சிறப்பு அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.